அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் வருஷ பிறப்புக்கு ஒரு ஸ்பெஷலான பாயசம் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோன்னா நமக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மக்கான பாயசம். அதாவது தாமரை விதை இருக்கு இல்லைங்களா, அதில் பாயசம் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு இந்த மக்கானாவை வறுத்து எடுத்துப்போம். இந்த மாதிரி செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஆற விட்டுருவோம். ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் பால் சேர்த்து அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ இந்த பால் நல்லா பொங்கி வரட்டும். நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த மக்கானால பாதியை நல்லா கொஞ்சம் பவுடராக இடித்து எடுத்துக்கலாம். பால் நல்லா பொங்கி வருது. இப்போ நம்ம இதில் ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ சேர்த்துருவோம். இதோட நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மக்கானா, இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இதில் நம்ம முழுசாக வச்சுருக்கோம் இல்லைங்களா மக்கானா, அதையும் சேர்த்துக்குவோம். இதை சேர்த்துட்டு நல்லா வேக விடலாம். எப்போவுமே ஒரே மாதிரி செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோன்னா நமக்கு ஒரு சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி. இது ஒரு 5 நிமிஷம் இப்படி வெந்து வரட்டும். சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்குவோம். கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். பேனில் கொஞ்சம் நெய் விட்டு இடித்து வச்ச பாதாம் பிஸ்தா இதை சேர்த்துக்குவோம். இதோட முந்திரி திராட்சை இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்ததை இப்போ பாயசத்தில் சேர்த்துருவோம். மக்கான பாயசம் ரெடி. ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.